திருச்சிற்றம்பலம். வான் நின்று அழைக்கும் மழைபோல் இறைவனும் தான் நின்று அழைக்கும் கொல் என்று தயங்குவார். ஆன் நின்று அழைக்கும் அதுபோல் என் நந்தியை நான் நின்று அழைப்பது ஞானம் கருதியே. வறண்ட நிலத்துக்கு வான்மழை அவசியம். அதை வாவென்று அழைத்தால் வராது. மழை பொழிய மேகம் இருக்க வேண்டும். இறையருளும் அப்படித்தான். ஆண்டவன் தானே வலிய வந்து அருள் புரிவான் என்று நம்பி இருப்பர். அவன் அருளை பெற முயலுவதில் தயக்கம் காட்டுவர். ஆண்டவன் தானே வலிய வந்தும் அருள் செய்வான். எப்போது? யார் யாருக்கெல்லாம்? பசிக்கு பால் வேண்டி கன்று தாய்ப்பசுவை அம்மா என்று அழைக்குமே, அதுபோல பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் ஆண்டவன் அருளை பெற அவனை நாடினால் அவனும் அப்படிப்பட்டவர்க்கு வலிய வந்து உதவுவான். நானும் எம் இறைவனை இந்த பரிபக்குவ ஞானம் பெறவே வா வந்தருள் செய் என்றேன். என் ஐயனே வருவாயாக. மண்ணகத்தான் ஒக்கும் வானகத்தான் ஒக்கும் விண்ணகத்தான் ஒக்கும் வேதகத்தான் ஒக்கும் பன்னகத்து இன்னிசை பாடல் உற்றானுக்கே கண்ணகத்தே நின்று காதலித்தேனே. இறைவன் அவரவர் தன்மைக்கு மனப்பக்குவத்துக்கு ஏற்ப வந்தருள் செய்வான். மண்ணகத்தில் உள்ள மானிடர்க்கு மானிட உருகொண்டு வருவான். வானவர்க்கு வானுலக தேவனாய் திகழ்வான். இந்திரன் முதலான விண்ணுலகத்தவர்க்கு விண்ணாலும் வேந்தனாய் வீற்றிருப்பான். இரும்பை பொன்னாக்கும் சித்தர்களுக்கு அவனும் ஒரு சித்தனாக சித்தி தருவான். இசைக்கு ஏற்ற இனிய பாடலைப் போல அன்பர் உள்ளத்தே நாத வடிவாய் நிற்கும் நாயகனை நானும் என் கண்ணுக்குள்ளே வைத்து தவயோகம் புரிந்தேன். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.